Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கூடலூரில் 3 மணி நேரமாக சூறைக்காற்றுடன் கூடிய மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. கூடலூர், பந்தலூர், தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இதன் காரணமாக அடிக்கடி மின்வெட்டும் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். வேதாரண்யத்தில் இடியுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாளாக வெயில் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் வேதாரண்யம் சுற்றுப்பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடி, மின்னல், காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. தோப்புத்துறை, அகஸ்தியன்பள்ளி, நெய்விளக்கு, பூப்பெட்டி, தேத்தாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சிதம்பரத்தில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியுற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், அதன் சுற்று வட்டார பகுதிகளான சிவபுரி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய பரவலாக மழை பெய்தது. பலத்த காற்றின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவாரூரில் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தில் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு நேரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.